உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு ராணி கிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர், மேனாள் சென்னை மாநகர மாமன்ற உறுப்பினர், தமிழ் மாநில காங்கிரஸின் பொதுச் செயலாளர்களில் ஒருவர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்கு நன்றி. உங்களுடைய நீங்கள் சமூக செயற்பாட்டாளராக அல்லது சமூக சேவகராக பார்க்கப்படுகிறீர்கள், நிறைய செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உங்களுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அன்னை என்ற தலைப்பில் நிறைய இல்லங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அன்னை இல்லம், அன்னை ஃபாத்திமா குழந்தைகள் காப்பகம், கவுன்சிலிங் சென்டர், இந்த மாதிரிலாம் நான் நடத்திட்டுருக்கிறேன். அது ரெஸ்கியூஸ் சென்டரும் நடத்திட்டுருக்குறோம். அதே போல் சிட்டியில் இருக்கிற காலேஜஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேருந்தெல்லாம் தொடர்பு கொண்டு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்ட்டு வராங்களோ அந்த சர்வீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எப்போ டைம் கேட்டாலும் அந்த குழந்தைங்க போய் அடுத்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த ப்ராஜெக்ட் அவங்க ரொம்ப நல்லா 6 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் அவங்க அதை செயல்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்குக்கும் நாங்கள் டெய்லி ஹவர்ஸ் கணக்கு கொடுத்து குழந்தைங்களோட அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் கொடுத்து, தென் எல்டர்ஸோட ஒரு கெட் டுகெதர் கொடுத்து அவங்களுடைய சர்வீஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அப்போ இருக்கிற கூட்டு குடும்பம் சுச்சுவேஷனை பற்றி எல்லாம் ஷேர் பண்ண வச்சு பொருளாதார அடிப்படையிலேருந்து எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம். அப்புறம் குழந்தைங்கள் இப்போது முதல்லலாம் எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது. இப்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே சிடபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்ட்டு அவங்க மூலியமாக தான் குழந்தைங்கள்லாம் நாங்கள் எடுக்கணும். ஏன்னா அது சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கு கீழே வருது. அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் சில்ட்ரன்லாம் எடுத்து அவங்களுக்கு ரிப்போர்ட், எவ்ரி மந்த் ரிப்போர்ட்டு, அவங்க வர இன்ஸ்பெக்ஷன் வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 தடவையாவது இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் வர நேரத்துலலாம் இடங்களையும் அந்த குழந்தைங்களோட மிங்கிள் பண்ணி பேசுகிறது, பெரியவங்களோட பேசுகிறது. அதே போல் ஆய்வு செய்ய கலெக்டருங்க கூட அன்எக்ஸ்பெக்டடாக சொல்லாமல் கொள்ளாமல் வருவாங்க. அதுலேயும் நம்ம இன்ஸ்டிடியூஷன்லாம் நல்ல நேம் எடுத்துருக்குது, சர்வீஸ் இருக்குதுமான்னு சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனர்ஜிக்கலாகவும் இருக்கும். இப்போ இந்த குழந்தைகள் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா, அது ஆதரவற்ற குழந்தைகள் அப்படியா இல்லை வேறு? இது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கள்லாம் முன்ன அந்த சுனாமி நேரத்தில் எங்களுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தொடங்குறப்போ ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குறப்போ வாசல்லையே போட்டு போகிற குழந்தைங்களும் இருந்தாங்க. அதெல்லாம் இதில் நாங்கள் ஒரு 48 பெண் பிள்ளைங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். 3000 பேர் இதில் கிராஜுவேஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வேர்ல்ட் பேங்க்லேருந்து ஐடி, இப்போ இன்றைக்கி இருக்கிற ஐடி பீப்புள் வரைக்கும் சப்போர்ட்டிங்காக எல்லாம் இருக்கிறாங்க. மத்திய மாநில அரசு உதவியோடு தான் இது செயல்பட்டு. இப்போ நீங்கள் எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவங்கள ஒரு உயர்நிலை கொண்டு போயிருக்கீங்க. அந்த அப்படிப்பட்ட நிலைக்கு வந்தவர்கள் உங்களை தொடர்பில் இருக்காங்களா? உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களா? கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களையுமே, அதாவது அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற, அதாவது ஒருவேளை சாப்பாடு போட்டுட்டு போகிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. என்னை பார்த்துட்டு எனக்குன்னு எதையாவது தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு போகிற பிள்ளைங்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா ஆயிடுச்சுமா நம்ம இடம் அப்படின்ட்டு சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டு பரிமாறிட்டு போகிற குழந்தைங்களும் இருக்குதுங்க. பெண் பிள்ளைங்க வந்துச்சுன்னா என்னென்னலாம் வச்சுருக்குறீங்க காட்டுங்க, எனக்கு இந்த புடவை வேணும், அது வேணும், இது வேணும், என்கிட்ட எல்லாம் பிடிங்கிட்டு போகிற பிள்ளைங்க தாய் வீடு மாதிரி எல்லாம் அது மாதிரியும் போவோம். இது தவிர அதாவது மாதந்தோறும் இந்த இல்லத்துக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு செலவு செய்கிறதுக்காக நிதி கொடுக்குறவங்க, அந்த மாதிரி நிதி கொடுக்கணும். எங்களுக்கு பர்மனெண்ட் நிதிங்கிறது மத்திய மாநில அரசு தான். கடந்த 3 வருஷமாக எனக்கு கிராண்ட் இல்லாமல் கொஞ்சம் இந்த ஜேஜிஎஸ் சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் ஆய்வுக்கு அப்புறம் 3 கலெக்டருங்க ஆய்வுக்கு அப்புறம் எனக்கு இப்போ சமீபத்தில் எனக்கு கிடச்சி திருப்பி அதை ரினியூவல் பண்ணி இப்போ இனிமேல் எனக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அவங்க இந்த மாதிரி மாதந்தோறும் அந்த மாதிரி கொடுக்கறது மாதிரி அதாவது ஏதாவது ஒரு அவசரம் குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு, எஜுகேஷனல் ஹெல்ப்னா கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைங்களை ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பேன், அதில் நான் கேட்பேன். அதே போல் ஸ்பான்சர்ஸ் யாராவது ஒரு வருஷத்தில் 4 தடவை 5 தடவை பர்த்டே ஃபேமிலி இதுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு நான் அந்த ஹெல்ப்பை வாங்கி கொடுப்பேன்.
அப்புறம் அவர் ஐயா ஜி.கே. வாசன் இருக்கார், அவர்கிட்டையும் போய் தைரியமாக போய் ஹெல்ப் கேட்டு பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் வாங்கி தருவேன். இப்போ உங்களது கட்சி தலைவர் எந்த அளவிற்கு, அதாவது கட்சியில் நிறையா அவங்களுடைய வழிகாட்டல் இருக்கும், அது தவிர்த்து உங்களது சமூக சேவைகளில் எந்த அளவிற்கு உதவி செய்கிறார்? சமூக சேவைனா ஐயா, அதாவது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, அது ஒரு நல்ல தமிழன் டிவியில் தான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். ரொம்ப நல்ல அருமையான தலைவர் எங்களுக்கு கிடைச்சது. தலைவர் ஐயா மூப்பனாரை பற்றி தான் நான் முதல்ல சொல்லணும். அவர் பெத்த பிள்ளை, அவர் வந்து வாசன் ஐயா வழிபாட்டுக்கு இப்போ நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பொறுமை, அன்பு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் அவர்கிட்ட நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவங்க தந்தையை போலவே ஐயாவும் வந்து இருக்கார், ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து இந்த கூட இருந்துக்கிட்டே வந்து எல்லா இடத்துலையும் இது நடக்கக்கூடியதான், எல்லா கட்சிகள்லையும் இது நடக்கக்கூடியது தான். அது மாதிரி அவர் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப நல்லா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஒரு மெச்சுவர், அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல. திடீர்னு கடைகோடியில் கன்னியாகுமரியில் இருப்பார், இங்கே ஊட்டி பக்கத்தில் இருக்கார், டெல்லியில் இருப்பார். இப்படி பல இடங்களில் வந்து கட்சி தொண்டர்களையோ அந்த ஒரு மரணம் ஏதாவது கட்சியில் வந்து யாருக்காவது எதிர்பாராத இழப்புகள், அதே போல் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, உறவுகள் மற்ற கட்சியில் கூட ஷேர் பண்ணிக்கிறார். மற்ற கட்சிகளை கூட எந்த கட்சியாக இருந்தாலும் தனக்கு தெரிந்தவர்கள் அப்படின்ட்டு ஐயாவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா உடனே போய் அதை போய் அட்டன் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எப்படி போய் ராவும் பகலும் பார்க்காம இப்படி ஓடி ஓடி போய் பணிகளை செய்ய. அதாவது அவரோட நற்செயல்களுக்கு எதிரான கருத்துக்கள் இல்லை தமிழ்நாட்டில், நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியலில் அவரால் ஒரு பெரிய இடத்திற்கு போக முடியலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு. அப்படி ஐயா வந்து ஒரு காலம் வந்து அந்த மாதிரி எல்லாம் நினச்சதில்லை. நாங்கள்லாம் எவ்வளோ சண்டை போடுவோம். ஏயா நீங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், ஏயா இவங்க பேச்சு அவங்க, அதெல்லாம் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு போயிட்டுருக்கிறோம். பட் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த ஈகோ, ஆனாலும் கருத்துக்களை சொல்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிற தொண்டர்கள் சொல்லக்கூடிய கடைசி தொண்டர் பேரை கூட சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர். எப்படி என்ன சொன்னாலும் வந்து கேட்டுக்கக்கூடிய தலைவர். நான் விசாரிக்கிறேன், பார்க்குறேன், மாட்டேனே வாயில் வரவே வராது. அந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைநகர் சென்னையில் ஒரு நிர்வாகியை அவரோடு இருந்த ஒரு நிர்வாகி ஒரு தவறான வழிக்கு போய்விட்டார் என்பதற்காக இந்த ஒரு பெரிய நிர்வாகியை கூட அவர் மாற்றிவிட்டதாக ஒரு செய்தி வந்தது. இல்லை, அது வந்து அது தவறான இதெல்லாம் இருக்காது. எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்க. ஐயா போடக்கூடிய எல்லா மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாமே ஐயாவுக்கு வந்து நிறைகுடமாக தான் எல்லாருமே இருப்பாங்க. ஐயாவும் எல்லாத்துட்டையும் நிறைகுடமாக தான் இருப்போம். ஆனால் வந்து இந்த இப்போ வட்டத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து அப்படி தான் படிப்படியாக தான் போகணுங்கிற அவருடைய கொள்கையை தான் வந்து இது பண்ணிக்கிறாரே தவிர பழி வாங்கணும், அது தப்பு கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், மற்றவர்கள் சொல்வதை அவர் வந்து விசாரிக்காமல் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி ஏற்றுக்கக்கூடிய இது கிடையாது. அவர் வந்து தானாக விசாரிக்காமல் எதுவுமே இது பண்ண மாட்டார். ரெண்டாவது எடுத்தேன் கவுத்தேனும் பண்ண மாட்டார். கடந்த காலங்களில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜகவும் கூட்டணியில் இருக்க வேண்டும்னு ரொம்ப விரும்பினார், நிறைய நேரம் போய் பேசினார். இந்த முறை 2026 உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் வந்து இதில் இப்போ வரும் காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் வந்து. இப்போ உங்கள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கட்டாயம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி. நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்களா? நான் வந்து அது மாதிரி நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் இது வந்து நிற்க சொன்னால் நின்றுவீங்க. ஆமாம், வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கீங்க. இது தவிர அதாவது அரசியலில் இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தற்போது விஜய் என்ற ஒரு நடிகர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. மாநாடு நடத்தி பெரிய வெற்றிகரமான ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார். இவருடைய வருகை தமிழக அரசியலில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு இளைஞர்கள் தான். இளைஞர்கள் கையில் தான் இந்தியா இருக்கிறது என்று பாரத பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து கட்டாயம் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது விஜய்க்கு. ரெண்டாவது அவர் வந்து தொடங்குறப்போ அவர் ஓடி ஓடி வந்து அந்த தொண்டர்கள்ட்ட வந்து அந்த
ஷாலை வாங்கிக்கிறது, கழுத்தில் போட்டு எடுத்து கொடுக்கறது, குனிஞ்சு குனிஞ்சு அந்த இதை எடுக்கிறது, ஃபோனெல்லாம் எடுத்தது, அதெல்லாம் நாங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணோம். நல்லா குனிகிறார், பணிவு இருக்குது, அந்த பணிவை காட்டுது அதில். அதே போல் வந்து பாரம்பரியமாக வந்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து வச்சு நடத்துனதெல்லாம் எங்களை போன்ற பெண்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சது. இளைஞர்கள் நிறைய அந்த இடத்துல இருந்தாங்க, எல்லாருமே இளைஞர்கள் தான், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் போட்ட அந்த 15 தீர்மானங்கள்லாம் வந்து ஒரு நல்ல இது. ரெண்டாவது அவர் முத அந்த காமராஜர் ஐயா படத்தை போட்டு பண்ணது ரொம்ப எங்கள் மூப்பனார் ஐயா, காமராஜர் ஐயா வழிதல் பாடு ஐயா ஜி.கே. வாசன் வந்துட்டுருக்காரு. அந்த காமராஜர் ஐயா படத்தை போட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது எல்லா தியாகிகள் படமெல்லாம் நிறையா இருந்தது. அந்த தியாகிகளுக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. இது நல்ல ஒரு சேஞ்சஸாக இருக்குது, ஒரு புதுமை. அதை எல்லாருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஏதாவது ஒரு சேஞ்சஸை எதிர்பார்ப்பாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் அதை பார்க்குறப்போ சந்தோஷமாக இருந்தது. இல்லை, இப்போ அவர் கொண்டு வந்த அந்த மாற்றங்கள் இவையெல்லாம் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காரணங்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து இது பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் வந்து கொண்டுட்டு வந்த அந்த தீர்மானங்கள் எல்லாம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் அவர் வந்து நடத்த அந்த தீர்மானங்களை பற்றி இப்போ இந்த மது இதை பற்றி கூட அவர் கொடுத்துருக்குறாரு. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னாக்கா எங்கள் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து 1 கோடி மெம்பர்கிட்ட வந்து கையெழுத்து இயக்கம் வந்து நடத்தி அதை கவர்னர்கிட்டே சப்மிட் பண்ணியிருக்கிறார். அது எதிர்ப்பு தெரியும். ஏன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடம், காலேஜு இந்த பக்கமெல்லாம் மது போதைக்கு நிறைய அடிமையாகிட்டு போயிட்டுருக்குறாங்க. வாசல்லையே நம்ம பார்க்குறோம் விற்கிறது, கடைகளில் பார்க்குறோம், குப்பியில், அதில் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இங்கே எல்லா பக்கமும் இப்போ வந்து நிறைய வந்து இதாகிட்டு. இப்போ நீங்கள் சமூக சேவகர் அப்படின்ற நிலையில் போதைப் பொருட்களுடைய புழக்கம் தமிழ்நாட்டில், அதுவும் தலைநகரில் அதிகமாக இருக்கிறது என்று பேசப்படுகிறது. உங்களோட கண்ணோட்டத்தில் அது உண்மைதானா? நான் வந்து என்னுடைய குழந்தைகள் வந்து போகிற இடத்துல பள்ளிக்கூடத்தில் வந்து அது என்னமோ தலையணைன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு தலகணை மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து போதை மருந்தை வச்சு பசங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து பசங்கள்லாம் வந்து கம்பல்சரியாக கொடுத்தா அடிக்கிறது, கம்பல்சரியாக கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாம், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அதை பிடுங்கி மண்ணுக்குள்ளே புதைக்கிறது, பின்னுக்குள்ளே தூக்கி போடுறது, அந்த காவாயில் போடுறது, இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். நானே போய் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த மாதிரி இப்படி இருக்குது சார், கொஞ்சம் நீங்கள் அதை தயவுசெய்து ஆக்ஷன். உடனே வந்து அங்கே இருக்கிற சுற்று வட்டார கடைகள் வந்து எல்லாத்தையும் எடுத்து அதை க்ளோஸ் பண்ண வச்சாங்க. அது உண்மைதான், அது நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். இது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இது வந்து ஆளும் ஆட்சியாளர்களுடைய திறமையின்மை அப்படின்னு சொல்லலாமா? திறமையின்மைங்கிறது வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து முயற்சி எடுத்து இதை வந்து பண்ணணும். இன்றைக்கி எப்படி வந்து எல்லா எம்எல்ஏக்களுடைய இது வந்து ஒரு நம்பரை கொடுத்து குறைகளை வந்து கேளுங்கன்னு சொன்னால், இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி செஞ்சுருந்தாருன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். பட் வந்து எல்லாமே வந்து நேரம் ஆக 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 அதாவது ஜனங்களுக்கு என்ன, இப்போ வந்து ஜனத்தொகை நம்ம இதில் தமிழ்நாட்டில் நிறையா வந்துடுச்சு. நிறையா வர்றப்போ என்ன ஆகணும், நம்மளும் வந்து நம்மளை வந்து மாற்றிக்கிட்டு அந்த ஊரோட ஒத்து வாழ்ங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும். இப்போ அமைதி இல்லாமல் இருக்குது தமிழ்நாடு. அது ஒன்று தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ போதையினால் போதைக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள் உங்கள் இல்லங்களை தேடி வந்தது உண்டா? போதையாலெலாம் வந்து, அதாவது ரெஸ்கியூவில் வருவாங்க. ரெஸ்கியூவில் வர்றப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் வர்றப்போ சிடபிள்யூசியில் அனுப்பிச்சி வைப்பாங்க. அதில் அப்புறம் வெளியிலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரப்போ நாங்கள்லாம் விசாரிக்கிறப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும், பாவமாக இருக்கும். இதில் அடிமையாக இருக்காங்க, இதில் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்கக்கிட்ட நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம். என்னம்மா ஏன் இப்படிலாம் போகிறீங்க? சில பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு வந்து தமிழில் நல்லா, தெலுங்கு, எல்லா ஜாதியிலேருந்து எல்லாம் வந்து ஓடி வந்துடுதுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்தந்த மொழியில் இருக்கிற ஐடி பீப்புளை கூப்பிட்டு தான் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம். பண்ணுறப்போ அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் தெரிகிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்த ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லலாம்?
நிறையா இருக்குது சார். இந்த போதை இது போனாலே போதும் சார். பள்ளிக்கூட குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் கெட்டு போகக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னெல்லாம் வந்து கல்வி கண்ணை திறந்த காமராஜர் அப்படின்னு தான் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அது மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து போதை இருந்தால் தான் கல்வி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு எங்களுக்கு ஒரு ஆதங்கம். இது இல்லாமல் இந்த முதியோர்கள் இருப்பதற்கான ஒரு இல்லம் நீங்கள் நடத்துகிறீங்க. ஆமாங்க. இதில் எப்படிப்பட்டவர்கள்லாம் இணைத்துக் கொள்கிறீர்கள்? அதாவது முதியோர் இல்லம் வந்து இப்போ 65 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி நம்ம அந்த நாளில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது. கூட்டு குடும்பமாக இருக்கிறப்போ எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கெட்டு போகாமல் அந்த குடும்பத்திலேயே 4 சுவத்திலேயே எல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணால் கூட அந்த ஓரமாக உட்கார வைக்கிறது, காலில் கொலுசு போட்டு அந்த சலங்கை ஒலி கேட்டு பிள்ளைங்க தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் வேணும்னா மாட்டிக்கிறது, இல்லாட்டி அந்த மாதிரி அது ஃப்ரீடம் நிறைய போக போக செல்ஃபோனும் நிறையா மாற்றுறது மாற்றி கொண்டு போகிறதுனால எல்லாமே இப்போ வந்து தவறான இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத நினச்சிட்டு வருத்தமாக இருக்குது. அதே போல் இந்த பெரியவங்கெல்லாம் வந்து பல மாடிகளில், அதாவது 7-8 மாடி இருக்கிறப்போ 8வது மாடியில் இருப்பாங்க. அவங்களுக்கு லிஃப்ட் வசதி இருக்காது. குடிசை மாற்று வாரியங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ திடீர்னு உடம்புக்கு வந்துருச்சுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தரன்னு தான் இழுத்துட்டு வர முடியுமே தவிர தூக்கிட்டு ஒரு பெண்ணாலேயோ ஒரு ஆணாலேயோ தனிப்பட்ட முறையில் இப்போ 2 பேர் இருக்கிற இடத்துல கொண்டுட்டு வர முடியாது. இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்கணும். ஒரு ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு குடிசை மாற்று வாரியம் வச்சோம்னா ஒரு ஜென்ரலாக ஒரு லிஃப்ட் கார்னர் வச்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி வரணும். அங்கே வந்து மக்கள் நெருக்கமாக வாழ்வாங்க, பக்கத்துல எல்லாம் மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் உதவி பண்ண தானே செய்வாங்க. நம்ம இல்லத்தில் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இல்லம்னு வரப்போ நம்ம இல்லம் மட்டும் இல்லைங்க, தொண்டு நல நிறுவனங்கள் பூராமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு தைலம் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாம் அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை வருது. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம், சொல்கிறக்கூடிய புத்திமதிகளும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த முதியோர்கள் நம்ம இல்லத்துக்கு வராங்க, அவங்களுக்கு கட்டணம் எதுவும் உண்டா? இல்லை இல்லை, கட்டணம்லாம் இல்லைங்க, ஃப்ரீ தான். இது வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கிராண்ட் கொடுக்குதில்ல. இது இல்லாமல் நீங்களாகவே அந்த தெருவில் இருக்கிற முதியோர்கள், ஆதரவற்றவர்கள் அவங்கள நீங்களே கொண்டு வந்து சேர்த்துக்கிறீங்களா? இல்லை, நம்மளே வந்து முதல்லலாம் அந்த மாதிரி இருந்தது சார். இப்போ வந்து வச்சு பர்மிஷன் கேட்டு, ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆதரவு இல்லாமல் ரோடுங்களில் சாலைகளில் இந்த மாதிரி ரொம்ப பேட் ஹேபிட்ஸ் கூட நைட் டைம் வந்து ஜென்ஸுங்க வந்து போய் அவங்கள மிஸ்கைட் பண்ணுற, அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ரொம்ப சங்கடமாக இருக்கும். தொலைக்காட்சிகள்லேயும் நம்ம பார்க்குறோம், பத்திரிகைகள்லேயும் படிக்கிறோம், நேர்லேயும் பார்க்குறோம். நம்ம விசாரிக்கிறப்பவும் அங்கே கொண்டாந்து ரெஸ்கியூஸ் கொண்டாந்து விடுறப்பவும் நம்ம வந்து அவங்க மூலிமா கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேட்குறப்ப இதெல்லாம் எப்போ தான் மாறுமோ அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்போ முதியோர்களை பாதுகாப்பதில், முதியோர்களை வீட்டிலேயே வச்சு பாதுகாக்கிறதுல எல்லா சமூகங்களுமே வெளியில் விட்டுறாங்க, இல்லை ஏதாவது இல்லங்களில் சேர்த்துடுறாங்க. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தினர் மட்டும் அவங்க வீட்டிலேயே வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. இஸ்லாமியர்களும் எங்ககிட்டயே இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து இப்போல்லாம் வந்து ஜாதி மதமெல்லாம் இப்போ பார்க்கறது கிடையாதுங்க சார். ஜாதி மதம் அதெல்லாம் அதுக்கு, ஏன்னா அந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் பெரிய பிரச்சனைகள், செல்ஃபோனு, குழந்தைங்க நிம்மதியாக இருக்கணும், 2 பேர் தான் இருக்கணும், ஒரு வீட்டில் 2 பேர் தான் இருக்கணும், நான் அங்கே என்ன பொருட்கள் இருக்குதோ அந்த பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து வேகமாக வந்து பெண்கள் வந்து போயிட்டுருக்குறாங்க. சாதாரண ஒரு ஏழை பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி வேலைக்கு போகணுங்கிற, ஒரு வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை வளர்த்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாயிடுச்சு இப்போ. இப்போ பெண்கள், அதாவது தொடர்ந்து நீங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்திட்டு இருக்கீங்க, இந்த பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாதுகாப்பு அம்சங்கள்ல எல்லாம் முன்னேற்றங்கள் கட்டாயம். முன்னெல்லாம் சார் இப்போ 2 குழந்தைங்களுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு அரசாங்கமே வந்து திட்டம் கொண்டு வந்தது, திட்டம் இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி திட்டம் இல்லைங்க. 2 குழந்தைங்களுக்கு மேலே வேண்டான்னு ஏன் வந்து ஆணித்தரமாக வந்து அது இது பண்ணலங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முன்னே ரொம்ப எல்லாம் நர்சஸ் எல்லாம் வீடுங்களுக்கு போவாங்க, இப்போ அது போகிறதில்ல. சரியான ஆஸ்பத்திரிகளில், மருத்துவமனைகளில் கூட சில மருத்துவமனைகளில் மெடிசன்ஸ் இருக்கும், சில மருத்துவமனைகளில் மெடிசன்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. 2வது முதியவர்களுக்கு வந்து இப்போ முதல்லலாம் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கூட இன்றைக்கி வந்து
ஒரு சின்ன சின்ன கட்டணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கே தவிர கட்டணமில்லா இதுன்ட்டு கிடையாது. எல்லா இடத்துலையுமே கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இப்போ அந்த முதியவர்கள் நீங்கள் அனுமதிக்கிறீங்க, இந்த முதியவர்களோட நோய்கள் அவங்களுக்கு முதியவர்னால கொஞ்சம் நோய்கள் தாக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அவங்கள எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க? எப்படி மருத்துவ வசதி? அதாவது டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டு. அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகும் சில நேரத்தில். வந்து அந்த நேரத்துலலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த பீட்ரூட்டு, கேரட்டு அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் கொடுப்போம். பெருச்சம்பழம், பொட்டுக்கடலை மாவு இது மாதிரிலாம் கொடுப்போம். சில நேரங்களில் வந்து எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடுது இல்லைங்களா, அவங்க நடந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் அதில் தான் எல்லாம் தொலைச்சிருப்போம். இப்போ எங்களுக்கே கஷ்டமாக தான் 2 மாடி 3 மாடி ஏறி வரப்போ சில நேரத்தில் நம்ம டயர்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு தான் நம்ம அடுத்து நம்ம அது மாதிரி அவங்களுக்கு அந்த முட்டு தேய்மானம், கால் வலி, பாத வலி, சுகர் இருந்துச்சுன்னா பாதம் வலிக்கும், கழுத்து தேய்மானம் இருக்கும். நிறைய அப்படி திரும்பி திரும்பி ஒர்க் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் தானாக சமைக்கணும், இப்போ தான் எங்கே பார்த்தாலும் சுகின்ட்டு போயிடுது. முன்னெல்லாம் வந்து சமைக்கணும், சமைச்சு தான் எல்லாத்தையும் திருப்தி. தொலைதூரத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு குழந்தைய வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு கடைசி தாலியை கூட கொண்டு போய் கடையில் வச்சு இவ்வளவும் பண்ணி பிள்ளை வந்து நல்ல ஒரு வேலைக்கு அமர்ந்து அந்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு, வெளிநாட்டுக்கு போயிருப்பான், உடனே அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வெளிநாட்டுக்கு போய் அம்மா ஏழை பொண்ணையும் கட்டி கொடுத்து இன்றைக்கி அந்த பொண்ணு கூட மாற்றத்தில் வந்து நேராக வந்து தாய் தகப்பனை பார்க்கல, தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்காம மாமியார் வீட்டுக்கு போகிற பசங்களை தான் இப்போ பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இப்போ இருந்துகிட்ருக்குது. தாயை வந்து பார்க்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. 20% 10% தான் இருக்குது. 80% போயிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும், நாங்கள் கேட்டறிஞ்ச இது வரைக்கும், நாங்கள் சர்வே எடுத்ததுலேருந்து இப்போ இருக்கிற பெண்களுடைய மாற்றங்கள்லாம் நிறைய மாறிட்டுருக்கு. இந்த முதியோர்களுக்கான வைத்தியம் பார்க்குறதுக்கு மாதம் ஒரு முறை மருத்துவர் வருவார் சொன்னீங்க. அவங்களுக்கான கட்டணங்கள் நீங்கள் இப்போ இல்லை, கட்டணம்லாம் இல்லை. அப்போலோலேருந்து எங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதை நாங்கள் வந்து பேர் பண்ணுறோம். 2வது டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து விசிட் பண்ணி பிரமிளா பரசுராமன் சொல்லிட்டு அவங்க வந்து இது கொடுக்குறாங்க. இன்னொன்று நாங்கள் வந்து ஏதாவது ரொம்ப இதுனா பக்கத்தில் வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் எய்த்து அப்படி இருக்கா, அதில் போய் நாங்கள் பார்ப்போம். அதுலேயும் கொஞ்சம் பணம் கட்டணும். ரொம்ப இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி ஹோம் இருக்குது அப்படின்ட்டு ஏதோ 4ல் 1 பாகம் கட்ட சொல்லுவாங்க, கட்டிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் தான் யாராவது ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு நாங்கள் வந்து வைத்தியம் பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சித்தர் வந்தார், வந்து மலை மேலே இருந்து ஏதோ கொஞ்சம் கீழே இருந்து கால் எலும்பெல்லாம் கொஞ்சம் நொறுங்கி போய் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் வந்து டாக்டர் செந்தில் ரொம்ப வந்து செந்தில்குமார் ரொம்ப ஃப்ரீயாக பார்த்து சித்தருக்கே பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி காலில் வந்து எலும்பு வந்து இதாகி நல்லா நடக்க ஆரம்பிச்சு இறந்துட்டாரு. அந்த மாதிரிலாம் இந்த அலோபதி மருத்துவத்தை தவிர இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தில் நிறைய சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இல்லை, அந்த மாதிரி வந்து 2-3 தடவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ரெகுலராக வரமாட்டாங்க, நம்ம தான் தேடிட்டு போகணும். நம்ம டாக்டர் ஹேண்டே வந்து அந்த மருத்துவமனையில் அவர் டாக்டர் ஹேண்டே வந்து நான் அதெல்லாம் இலவசமாக தான் பார்த்து நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது, கஷ்டம் எங்களுக்கு. அது இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் காலத்தின் கட்டாயத்தில் மெட்ரோ போட்டிருக்காங்க, மழை வந்தால் ரோடுங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, டிராஃபிக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு வந்து கஷ்டம் அவ்வளோ தூரம். முதியவர்களை வந்து உங்கள் இல்லத்திலே வைத்து பராமரிக்கிறீங்க, அவங்களுக்கு வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும். இந்த மாதிரி எப்பாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக சார், ஒரு 5 பேர் வந்து காசிக்கு 5 இல்லை 7 பேர் காசிக்கு போகணுன்னு பிரியப்பட்டாங்க. உடனே அனுப்பிச்சி வச்சேன், ஸ்பான்சரை பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி அவங்களுக்கு ஒரு ஆளை போட்டு காசி அவங்க நான் ட்ரெயின் ஏறுறப்ப தான் நான் பயந்தேன், திக்குனேன். ஐயோ கடவுளே, நான் தைரியமாக அனுப்புகிறேன், வந்து சேர்ற வரைக்கும் என்ன எனக்கு உயிர் இல்லை, பார்த்து பத்திரமா போயிட்டு நீங்கள் வந்து கேட்டீங்க அழுகுறாங்க. எங்களுக்கு அங்கே போய் நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணும். இந்த கரையில் வந்து நாங்கள் எனக்கு தெரியல எதுக்கு இப்படி வந்து ரொம்ப வர ஸ்பான்சர்ஸ்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நானே ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி அனுப்பி விட்டேன். போயிட்டு நான் ட்ரெயின் ஏற்றுறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக எல்லாம் வந்து எல்லாம் ஏற்றி விட்டு வர்றப்போ அப்படி தான் எல்லாம் வந்து அவங்க முகங்களை பார்த்தோன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. 10-12 நாள் ட்ரெயின் வேறு ஒருத்தர் வர்றப்போ ட்ரெயின் வந்து அவங்க ட்ரெயின் வந்து வரல, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வேறு ட்ரெயின் தான் பார்க்கணுன்னா ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்க ட்ரெயின் ஏறிட்டாங்கன்னு சொன்னது தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதே போல் இங்கே அவங்க புக் பண்ணி கொடுத்தவங்களாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதே போல் அங்கே வந்துட்டா ராமேஸ்வரம் போகணுன்ட்டாங்க.
இது என்னடா அது அம்மா கேட்டு சரி வாங்க போகலான்னு நான் போனேன். ராமேஸ்வரம் நான் பார்த்ததில்ல. சரி. அதே போல் கலாம் ஐயா அங்கே இருக்காருல்ல, அதனால அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு அந்த இதில் சென்டிமெண்ட்டில் நான் போனேன். போயிட்டு இவங்களெல்லாம் போய் நானும் போய் அந்த 7 இதில் போய் தண்ணி எல்லாம் ஊற்றுனாங்க, எல்லா பாட்டிங்களுக்கும் ஊற்றுனாங்க. ஊற்றி எல்லாம் இது பண்ணி எல்லா வழிபாடுகள் எல்லா தலங்களுக்கும் அவங்க எல்லா ஸ்தலத்துக்கும் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் அந்த டூரிஸ்டர் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இவங்களை ஒரு பக்கம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் அப்துல் கலாம் ஐயா அவங்க வீட்டில் போய் அவங்க டாக்டரெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் பொண்ணு அப்பா ஒரு உயிரோடு இருந்தார் அண்ணா, இவர் இல்லை அவர் அண்ணா இருந்தார். பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு ஒரு சங்கு ஒன்று கொடுத்தாங்க, வலம்புரி சங்கு. அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி முதியோர்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்து உடனே ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் காசிக்கு அனுப்பிச்சி வச்சிங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன வந்து எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைங்க கூட என்னை அனுப்பிச்சி வைக்கல. நான் விரும்புகிறப்போ 80 வயசு ஆயிடுச்சு எனக்கு. என்னை இவ்வளோ தைரியமாக என் பொண்ணு மாதிரி நீ அனுப்பிச்சி வச்சிடலம்மா, எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீ கடவுள் மேலே பாரத்தை போட்டு எங்களை அனுப்பிச்சிருப்ப, அதே மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் பத்திரமா வந்துட்டோம்ல அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ இது புனித இடங்களுக்கு போகிறத தவிர மற்றபடி பக்கத்தில் ஏதோ ஒரு பூங்காவுக்கு போகணும், ஒரு திரைப்படத்திற்கு போகணும், அப்படின்னு கடற்கரைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன் சார். பீச்சுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவேன். நான் ரொம்ப தண்ணிக்கிட்டலாம் விட மாட்டேன். கொஞ்சம் தள்ளி பாருங்கள், அலை வர்றப்ப பாருங்கள், சின்ன அலை பெண் அலை ஆண் அலைன்னு அவங்களே பேசிக்குவாங்க. பேசிட்டு அங்கே இருக்கிற சுண்டல் அது இதுன்னு எல்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அவங்களும் ஒரு கை தட்டிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 1 hour அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்க முடியாது. உங்கள் இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார். நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் நேரடியாக, இதை பார்க்குற தொலைக்காட்சியை பார்க்குறவங்களும் வந்து பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ 36 பேர் இருக்கிறாங்க. இங்கே இந்த சிறுவர் இல்லத்தில் குழந்தைகள் 70 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியான பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி? ஆமாம், இல்லை அவங்களுக்கும் அப்படி தான். வெளியிலலாம் இந்த கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், இங்கே கோயம்புத்தூர் அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அப்புறம் பெங்களூர். அதெல்லாம் என்ன அது ஒரு அதாவது இந்த சுனாமி இந்த மழை காலம் இதெல்லாம் இது அதுக்கப்புறம் நான் போனதில்லை. இப்போ இந்த லாஸ்ட் இயர் வந்து மகாபலிபுரம் அந்த இது மகாபலிபுரத்தை போய் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த பிள்ளைகள் வந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்கிறீங்க? படிப்பு எஜுகேஷனல் முக்கியம். அது படிப்பு இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அன்பு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்போ முதல்லலாம் வந்து 11th 12th முக்கியத்துவம் நிறையா கொடுப்பேன். இப்போ வந்து ஸ்கூல்லலாம் நிறைய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. 11th 12th அப்போல்லாம் பசங்க ஆசிரியர்களை மதிக்கிறது இல்லை. எல்லா பள்ளிக்கூடங்களையும் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்குது. நான் வந்து ஒரு முடிவெடுத்தது, இந்த பிள்ளைங்களை வந்து பாலிடெக்னிக் சொந்த காலில் நிற்கட்டும், முடிச்சுட்டு 3rd year போகிறப்போ 2nd year இன்ஜினியரிங் வேணால் போடலாம். நல்ல ஒரு ஆவரேஜ் மார்க்கு நல்ல மார்க் வந்துச்சுனாக்கா அந்த காலேஜ்லேயே கேட்டுட்டு பிஇ வந்து ஜாயின் பண்ணி விடலாம். இல்லைன்னா அந்த பாலிடெக்னிக்கை முடிச்சுட்டு அவங்களுக்கான வேலைகளை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு தான் 5 வருஷம் போயிட்டுருக்கு. நல்லா இருக்காங்க பசங்க, பாலிடெக்னிக் முடித்த பசங்களும் நல்லா இருக்காங்க. இப்போ இந்த நிலையில் அதாவது நீங்கள் வந்து நிறைய மக்களை பார்க்குறீங்க, மக்களால் குடும்பங்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த கூட்டு குடும்பம்னு ஒரு காலத்தில் இருந்தது, அது குறைந்து விட்டது, தனி குடித்தனம் அப்படிலாம் வந்துச்சு. இந்த வேறுபாடுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கூட்டு குடும்பங்கிறது இன்றைக்கி பார்க்குறதா 100ல் 10 குடும்பம் தான் சார் பார்க்கலாம். கிராமங்களில் இருந்தது இப்போ கிராமங்கள்லேயும் மோசமான நிலைமையில் வந்துட்டுருக்கு. ஏன்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன், நான் போய் பார்க்குறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இந்த செல்ஃபோன் தான். அதான் பிரச்சனை, செல்ஃபோன் தான் பிரச்சனை. மெயின் ப்ராப்ளமே செல்ஃபோன் தான். செல்ஃபோன் வந்து நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், கெட்டதை தள்ளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. இந்த செல்ஃபோன் அதுதான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ பாலிடெக்னிக் போன பசங்கள்லாம் கூட செல்ஃபோன் கேட்குதுங்க. ஏன்னாக்கா நோட்ஸ் வரும், சென்ட்ரல் பாலிடெக்னிக் தான். அதனால் வந்து வாத்தியார்களை கேட்டுட்டு பிரின்ஸிபலை கேட்டுட்டு தான் அந்த யார்கிட்டையாவது ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி ஒரு பழைய ஃபோனை வாங்கி கொடுத்து அதை வந்து எப்படின்னு பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இங்கே கொண்டாந்து ஆஃபீஸில் வச்சிடணும், மார்னிங் போவையில் எடுத்துகிட்டு போகணுன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கொடுக்குறோம். சம்டைம் மறந்துட்டோன்னா போட்டு ஏதாவது இது பார்த்துட்ருப்பாங்க, என்னது கேம்ஸை பார்த்துட்டு இல்லாட்டி இந்த சுட்டி அந்த மாதிரி ஃபன்ஸு கேம்ஸு அதை பார்த்துட்ருப்பாங்க. நான் தெரியாமல் கூட வாட்ச் பண்ணியிருக்கிறேன். போலீஸ் ஐஎஸ்ஐ வச்சு கூட நான் கேட்டிருக்கிறேன், இந்த பசங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னு தெரியாமல் பசங்களுக்கு தெரியாமல் கொடுத்து கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து எதுவுமே இல்லைம்மா, சூப்பர்மா பசங்க, கவலையே படாதீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
அது மாதிரிலாம் வந்து பசங்களை வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறதும் உண்டு, அவங்களுக்கு தெரியாமல் போய் காலேஜில் போய் கேட்குறதும் உண்டு. இப்போவும் வந்து நல்லா பிள்ளைங்க வந்து ஒரு இதாக தான் தடுமாறாமல் போயிட்டுருக்குதுங்க சார். ஒரு பிள்ளைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் இந்த ஐடியிலேருந்து எல்லாம் வர்றாங்க போகிறாங்க, கொஞ்சம் ஜோடியாக யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேணாம் தப்பு அப்படி நம்ம சுட்டி காட்டிட்டோம்னா கேட்டுக்குங்க. கூட்டு குடும்பத்தில் வந்து இன்றைக்கி ஏன் இது இல்லைன்னா இந்த ஃபோன் தான். ஃபோனு அவள் செய்கிறாளே நீ என்ன செய்யக்கூடாது, இவன் என்ன தம்பி பொண்டாட்டி செய்கிறாளே அண்ணன் பொண்டாட்டி செய்யட்டும், இல்லை நான் இதை எடுத்துக்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் பெரியவங்கள்லாம் வந்து ஒரு முடிவெடுத்து பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. அவங்கவுங்க கணவன்மார்களெலாம் தட்டி விட்டு இதை நான் பண்ணுறேன் இதை நீ பண்ணுறேன்னு அதுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்கி வெளியில் ஒரு குடும்பமாக போகிறது இதுதான் காரணம். இப்போ இது வந்து மறுபடியும் அந்த பழைய மாதிரி கூட்டு குடும்பங்கள் இணைவதற்கான சாத்தியம் சரி இன்னொரு 10 ஆண்டுகள் போச்சுன்னா நிச்சயமாக வந்து அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பங்கள் கட்டாயம் நம்ம இதில் வரும், திரும்பி வரும். இந்த செல்ஃபோன் மாற்றங்களும் இந்த போதை மாற்றங்களும் இல்லாமல் இருந்தால் கட்டாயம் 10 வருஷம் இல்லை சார் 5 வருஷத்துலேயே கூட வரலாம். இப்போ போதையாவது இல்லைன்னு கொண்டு வரலாம், ஆனால் செல்ஃபோனை இல்லைன்னு எப்படி கொண்டு வர்றது? செல்ஃபோன் வந்து மாற்றணும் சார். கொஞ்சம் வந்து அந்த இதெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். அது அரசு கண்காணிக்க மத்திய அரசு கொடுக்கறது இல்லாமல் மாநில அரசு அதை முக்கியமாக வந்து எத்தனை மாநில அரசு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து அழகாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நம்ம அரசும் வந்து அதை எடுத்து செயல்படும். அதே போல் நீதி போதனைகள் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் முக்கியம். நீதி நாங்கள்லாம் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து நீதி போதனைகளுக்கு வகுப்புற தனியாகவே இருந்தது. இப்போ அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும், நம்ம ஷேர் பண்ணணும், டீச்சர்ஸுங்களும் ஷேர் பண்ணணும். ஒரு பிள்ளை படிக்கலைன்னா அந்த பிள்ளை வந்து எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்களுக்கு வருதே தவிர இப்போ இருக்கிற மாடரேட்டுக்கு அந்த பிள்ளை வந்து வகுப்பறையில் இப்போ நீங்கள் சர்வே எடுத்தால் கூட ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் 8th அப்புறம் 9th, ஏன் 8th 9th வந்து உங்கள் கிளாஸில் வரல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாக்க பிள்ளை 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் அங்கே தான் படிப்பாங்க. 9th போகிறப்ப அந்த பிள்ளையோட படிப்பு கம்மியாச்சுன்னா டிசியை கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. 10th வந்து உட்கார விடாமல் பார்ப்பாங்க. அது ரெண்டும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக அது வந்து அரசு வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா அந்த குழந்தைங்க சார் 100 மார்க்கு 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பள்ளிக்கூடம் வந்து 100% வந்துருச்சு, நம்மளது 70 தான் வந்திருக்கு, 80% தான் வந்திருக்கு, அந்த இது வரக்கூடாது. என்ன பர்சன்டேஜ் பிள்ளைகளை நம்ம தட்டி கொடுத்து தான் செகண்ட் பேரண்ட்ஸே ஆசிரியர்கள் தான். ஃபஸ்ட் பேரண்ட்ஸ் நம்ம இருந்தால் கூட செகண்ட் பேரண்ட்ஸு ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் நல்லா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. முன்னெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் நான் படிக்கிறப்பெல்லாம் உயிரை நான்லாம் இந்த இடத்துல முட்டியில் இப்போ தான் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸும் கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தணும். ஆசிரியர்கள் பக்கம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அரசு கொடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டால் அவங்களுக்கு சங்கடங்கள் வரும். கொஞ்சம் நம்ம தளர்த்தினோம்னாக்கா பட்டம் படாமல் அதெல்லாம் வந்து இதாக இருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது உங்கள் இல்லத்தில் இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்கல்ல, இவங்களை காலையில் அனுப்புறது இல்லை, சிலர் வந்து சோர்வாக இருப்பாங்க, சிலர் வந்து சோம்பேறியாக இருப்பாங்க, சிலர் போகக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களையெல்லாம் எப்படி சரியான நேரத்துக்கு அனுப்புறது? இது வந்து அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுது, ஆட்டோ ஓட்டுற பெண்கள் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அரசு ஒப்புதலோடு தான் அந்த குழந்தைங்களை நாங்கள் எடுக்கிறோம். அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறது தான் அந்த தாயோடது. கணவர் இல்லை, அதனால் நம்ம வந்து எடுக்கிறோம், வளர்த்துறோம், படிக்க வைக்கிறோம், அனுப்புகிறோம். ஆனால் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய பேட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம சென்சார் பண்ணணும். முதல்ல அதை விட்டு தனியாக விட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு முதல்ல நான் வாட்ச் பண்ணுவேன். பிள்ளைகளை விட்டு பெரிய பிள்ளைகளை விட்டு வாட்ச் பண்ணுவேன், டீச்சர்ஸை விட்டு வாட்ச் பண்ணுவேன், அப்புறம் நானும் வாட்ச் பண்ணுவேன். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க விருப்பப்படி என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல திட்டவே கூடாது. நம்ம எடுத்தோன்னா ஏன் இப்படி பேசுகிற அதெல்லாம் சொல்லவே கூடாது. அவங்க எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக நம்ம விட்றோமோ அவ்வளோலாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக இப்படி நம்ம கொண்டு போனோம். அது கூட டைரெக்டாக அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாது. இன்னொரு குழந்தைகளையோ இல்லை வெளியில் இருக்கிற குழந்தைங்களையோ நம்ம கண்டிக்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா, இல்லை ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஃபோனில் யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஏன் அப்படி வச்சுக்கிறாங்க குழந்தைய, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க, கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த குழந்தைங்களுடைய குணாதிசயங்களை அப்படி தான் நம்ம கொண்டுட்டு போகணும். அதுதான் அந்த குழந்தைங்களுக்கும் பற்றியா எங்கேயோ அம்மா சொல்கிறாங்க, நம்மளும் அப்படி இருக்கணும், அந்த ஃபஸ்ட்டு இது வந்துடும் அவங்களுக்கு.
அப்படியே படிப்படியாக தான் அவங்களுக்கு எடுத்தோன்னா எடுத்து நிமித்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டுட்டு வர முடியும். இப்போ நீங்கள் அந்த காலையில் பள்ளிக்கு அனுப்புவது அது வந்து நீங்கள் உங்கள் நேரிட பார்வையிலே இருக்குமா? ஆமாம் சார், நான் தூங்குறது 4 ஹவர்ஸ், 4 மணி நேரம் தான் தூங்குறேன். பார்த்துட்டே இருப்பேன். கேமரா 16 கேமரா வச்சுருக்குறேன், கேமராலையும் பார்ப்பேன். திடீர்னு போட்டு பார்ப்பேன். ஃபோன்லேயும் கேமரா வச்சுருக்குறேன், ஃபோன்லேயும் பார்த்துருவேன். சரி வந்து கேட்பேன், என்னம்மா இப்படி இருக்குது, என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்டுருவேன். அழுகிற பிள்ளைங்கள அங்கே முக்கால்வாசி 99% அழுகிற பிள்ளைங்கள பார்க்க முடியாது. அதுகளுக்குள்ளே ஒரு சின்ன ஏதாவது ஒரு பென்சிலோ, ஒரு நோட்டோ, ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு யூனிஃபார்மு, இப்போ யூனிஃபார்மோ ஒரு ரிப்பனோ இல்லை அப்படிங்கிறப்போ உள்ள தூக்கி ஒழிச்சு வச்சுருங்க. பாட புத்தகத்தை அவன் நிறையா மார்க் எடுத்துட்டா இவன் இது அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குது, அது என் இடத்துலையும் இருக்குது. அதை உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு அடுத்த பிள்ளைகிட்ட, ஏம்மா பாவம் இந்த பிள்ளை நோட்டு தெரியாமல் எங்கேயோ வச்சுருச்சாமா, கொஞ்சம் தேடி யார் எடுத்துறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ், சர்ப்ரைஸாக தான் நான் சொல்லுவேன். நான் சர்ப்ரைஸுன்ட்டா போகிறோம், எல்லாம் என் பிள்ளைங்க ஓடி போய் எடுத்தாந்து கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் கொண்டுட்டு போகிறேன். இந்த பிள்ளைகளே சில விளையாட்டுகளில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வழிகாட்டல்கள் இப்போ வந்து கேம்ஸில் வந்து எங்களுக்கு ஆன்லைனில் சந்திரன் சொல்லிட்டு செஸ் போர்டில் வந்து ஆன்லைனில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் விப்ரோவில் வந்து கம்ப்யூட்டர் 1 வருஷம் ட்ரைனிங் மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் அழைச்சிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டாங்க. டிசிஎஸில் ஆன்லைன் இந்த சுனாமி நேரத்தில் டிசிஎஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கை கொடுத்தது. பிள்ளைகளெல்லாம் அழகாக உட்கார வச்சு கிளாஸ், அந்தந்த கிளாஸ், அந்த ஆல் பாஸ் அப்படின்னு சொல்கிறப்போ பிள்ளைகள்லாம் படிப்பு போச்சு, இவ்வளோ மழை வந்துச்சு, படிப்பு போச்சு அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. எல்லாம் அந்த இது வாங்கி கொடுத்து பிள்ளைகளை உட்கார வச்சு அழகாக அங்கேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் 3 மாதம் ரொம்ப நல்லா நடத்தி அதில் மார்க்ஸ் எடுத்ததுங்க. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. ஸ்கூல்லேயும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி வந்து மறக்காமல் இந்த மாதிரி டிசிஎஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அது மாதிரி நான் பண்ணிவிட்டேன். எப்போ பார்த்தாலும் விளையாட்டுன்னு இருந்தாலும் சரியாகாது, அதனால தான் அவங்கள பிடிச்சி நான் இது பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள் இல்லை அதாவது பள்ளிகளுக்கு போக முடியாத காலங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறீங்க. சாதாரண நாட்களில் பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க, டியூஷன் வைப்பாங்க, அந்த மாதிரியான செயல்பாடுகள்? டியூஷன் வந்து இப்போ யாருக்குமே இல்லை. நான் வந்து எல்லாமே பொதுவாக வந்து பிள்ளைகளுக்கு டான்ஸ், பரதநாட்டியம் ஆகட்டும் இல்லை டான்ஸ் ஆகட்டும், நல்லா எல்லாமே ரொம்ப நல்லா எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து தான் எல்லாம் பண்ணுவேன். தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கும் அந்த இது பண்ண மாட்டேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் பண்ணோம்னா அது அவங்களுக்குள்ள ஒரு ஜெல்லஸ் ஆகும். இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்பில் இருப்பாங்கல்ல, அந்த இல்லை ஒரு வகுப்பில் இருந்தால் கூட அந்த ஆசிரியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆசிரியர்களும் இருக்காங்க. நான் போய் என்னன்னு கேட்டேன், நான் கேட்கலன்னா கூட சம்மந்தப்பட்ட அந்த அவங்கள யார் பராமரிக்கிறாங்களோ அவங்கள போய் அனுப்பிச்சு கேட்க சொல்லி, இல்லாட்டி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. இப்போ கூட நான் வர்றப்போ ஒரு டீச்சர் பேசுனாங்க, தமிழ் படிக்கவே மாட்டேங்கிறேன், எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேம்மா, அப்படி நல்லா படிச்சுட்டு வந்தால் திடீர்னு இப்படி இதாச்சு. அந்த பொண்ணு படிக்கலைன்னா அவங்க கவலைப்படுறாங்க, ஆசிரியர் கவலைப்படுறாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் அவளை வந்து தட்டி கொடுத்து சொல்லுங்கள், கேட்டுக்குவா, கொஞ்சம் இன்னொரு பிள்ளை வந்து அதை கெடுத்துட்டு இருக்குது, அப்படி சரி நான் பார்க்குறேம்மா அப்படி. அது கொஞ்சம் இந்த லீவு விட்டாக்க அது 4 நாள் 5 நாள் லீவ் விட்டா போச்சு. இப்போ உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிற, பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் இவர்களுக்கு தனி கவனம் செலுத்துகிறார்களா? ஆமாம், அதாவது நம்ம இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா டாப் மோஸ்ட் நல்ல இதாக அன்பாக தான் இருப்பாங்க. எந்த விதத்துலேயும் சண்டை சச்சரவு 45 வருஷம் ஓடிடுச்சு சார். 45 இயர்ஸாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் அரசாங்கத்தில் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள்லாம் கூட ரொம்ப பொறுமையாக எல்லாம் சொல்லி கொடுத்து ஏதாவது தனி கவனம் இந்த பிள்ளைங்க மேலே செலுத்தி அவங்களும் வந்து எங்ககிட்ட ரிப்போர்ட்டு சொல்கிறப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களை போன்ற இல்லங்கள் நடத்துபவர்களுக்கு அரசாங்கம் எந்தெந்த வகைகளை எல்லாம் உதவி செய்கிறாங்க சார்? உதவிகள் வந்து முதல்ல வந்து என்ஜிஓஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு ஆன்லைனில் விசாரிக்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும், இவங்க நேரடியாக கூப்பிட்டு அந்த என்ஜிஓக்களை வந்து பேச வைக்கணும். குழந்தைகளுடைய வழிபாடுகளையும் முதியோர்களுடைய வழிபாடுகளையும் தனித்தனியாக விசாரித்து அந்த ரிப்போர்ட் எடுக்கணும். ஆன்லைனில் வந்து ஒரு 10 பேருக்கு ரிப்போர்ட்டு கிடைக்கும், 10 பேர், அதாவது
200 250 இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுனாக்கா 10 இன்ஸ்டிடியூஷன் ரிப்போர்ட் தான் அவங்களால கேதர் பண்ண முடியும். மற்றவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன் குறைகளையோ நிறைகளையோ சொல்லணும்னு விருப்பப்படுவாங்க. இது நல்லா இருக்குது, இப்போ விஜய் வந்தார், இதை கொடுத்தாரு, இப்படி காமராஜர் படத்தெல்லாம் கொண்டாந்தாரு, தியாகிகள், அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக வரவேற்கிறோம் அப்படிங்கிறோம். போதைக்கு வந்து எங்கள் தலைவரே வந்து 100 அதாவது 1 கோடி கையெழுத்து வாங்கி கவர்னர்கிட்ட கொடுத்தது, இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். தொண்டு நல நிறுவனங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை, நடத்துறது வந்து ஒரு இல்லங்கள் நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த இல்லங்களுக்கு என்ன அத்தியாவசியங்களோ அந்த அத்தியாவசியங்களை அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து அவங்க செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப, யாரோ 1-2 பேர் பேச்சு கேட்டுட்டு ஒரு நிறுவனத்தினால எல்லா நிறுவனத்தையும் நம்ம வந்து இது பண்ணுறது கஷ்டம். நீங்கள் வந்து நிறைவு பெறும் அளவிற்கு இன்னும் அரசு செயல்படலை, இன்னும் அரசு உங்களுக்கு உதவிகள் பண்ணலை அப்படி? அரசு உதவி செய்யலைன்னு நான் சொல்ல, அரசு வந்து உதவி செய்து, அரசுக்கு நாங்களும் உதவி செய்கிறோம், அதை பற்றி எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிறைய வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா பணம் அது அந்த மாதிரி இல்லை, என்ன தேவைகள் என்ன இது எங்களுக்கு. நாங்கள் இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வர்றாங்க, அவங்க ஏதாவது ஒரு இதை, இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் பில்டிங்கெல்லாம் அப்படி தான் நாங்கள் முடித்தோம். வருமுன் காப்போம் அப்படின்னு கலைஞர் கொண்டாந்தார், நாங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறேன்னாங்க, செஞ்சுட்டாங்க. அவரே பாராட்டினார், கலைஞரே பாராட்டியிருக்காரு. இது மாதிரி பில்டிங்கெல்லாம் அழகாக வந்து முடிச்சுக்கணும், போய் ஃபோட்டோவெல்லாம் கொண்டு காமிச்சப்போ நீங்கள் தானே சொன்னீங்க வருமுன் காப்போம்னு, நமக்கு நாமே திட்டம் நீங்கள் தானே சொன்னீங்க, ஐடி பீப்புளெலாம் வந்திருக்காங்க புதுசாக கட்டி தந்தாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இன்றைக்கி அந்த பில்டிங் தான் வந்து இந்த மழையில் வந்து நாங்கள் பாதுகாத்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் இப்போ இருக்கிறவங்களும் அதை பண்ணணும், தைரியம் கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும். எல்லா நிறுவனங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா சர்வீசஸ்லாம் வீணாக போயிடும். நாங்கள் செஞ்ச சர்வீசஸ்லாம் இப்போ 40 வருஷம், எங்களது விடுங்க 44 வருஷம், இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் சர்வீஸ்லாம் பண்ணி எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய எங்களை போன தொண்டு நல நிறுவனங்களுக்கெல்லாம் இவங்க வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பக்கத்தை சொல்கிறீங்க, இன்னொரு பக்கத்தில் இந்த மக்களை காட்டி அவர்களுக்கு வரும் அந்த உதவிகளை எல்லாம் தனிநபர்கள் அது மாதிரி ஏதாவது அவங்க செயல்பட்டால் அப்போவே அவங்க தண்டனை கொடுக்கணும். அதை பொத்தி வளர்க்கக்கூடாது, அதை பொத்தி மூடக்கூடாது. ஏன் வந்து இதை செஞ்ச செயல்பாடுகளை கொண்டு வந்துடணும். இப்போ நீங்கள் தப்பு செய்கிறீங்களா, நான் தப்பு செய்கிறேன்னா வந்து கண்டிங்க, ஓப்பனாக வாங்க, ஓப்பனாக்க வாங்க. அதுதான் ஒரு பயம் இருக்கும், அடுத்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு சிலர் செய்கிற தப்பை மூடிடுறீங்க, ஒரு சிலர் செய்கிறத ஓப்பனுக்கணும், அது அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே இந்நாட்டு மன்னர்கள் தானே சொல்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து எல்லாருமே தமிழ்நாடுன்னா எல்லாம் தான். அதுக்கு தான் ஆரம்பத்துலேயே நான் தமிழ் நின்று நில்லடா தலை நிமிர்ந்து சொல்லடான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே எங்கள் ஐயாவை நாங்கள் நினச்சிக்கிறோம், ஐயாவையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம், எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இப்போ குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், இந்த ரெண்டுமே நடத்துகிறீங்க. இந்த இரண்டிலும் எது உங்களுக்கு அதாவது எளிதாக இருக்கிறது, எது கடுமையாக இருக்கிறது? சார் எனக்கு ரெண்டுமே கடுமை, ரெண்டு கண்ணு மாதிரி சார் எனக்கு. ஏன்னா அவங்க செகண்ட் சைல்ட்ஹுட், இவங்க குழந்தைங்க, இவங்க செய்கிற சேட்டைகள் தான் அவங்களும் செய்வாங்க, அவங்க செய்கிற குறும்புகள் தான் இவங்களும் செய்வாங்க. இந்த ரெண்டு பிரிவையும் பார்க்கறதுக்கு பெரிய மாற்றமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். தண்ணியை திருப்பிட்டு விளையாடும் ஒன்று, 100 வயசு அது போய் தண்ணியை திருப்பி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கும். எங்கே புஷ்பா அம்மாவை காணுமே அப்படின்னு கேட்டாக்கா பாத்ரூமில் இருக்குது, போய் கூட்டிகிட்டு வாங்க, திடீர்னு ஓடுவோம். ஏன்னா எனக்கு நான் பக்கத்துலேயே இப்போ வந்து இருக்கிறதுனால கதவு திறந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப தூரம் போகணும் வரணும், பக்கத்துலேயே தான். அதனால் எட்டி எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன். காலையில் இருந்தால் எல்லாம் நீட், பெட் கேசஸ் எல்லாம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் நீட்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக டயஃபர்லாம் நல்லா போட்டிருக்காங்களா, குளிச்சிருக்காங்களா, வாஷ் பண்ணியிருக்காங்களா. திடீர்னு என்ன பண்ணும், போகும், ஒன்று கீழே விழுந்துடும். அதுக்கெல்லாம் அந்த நல்லெண்ணெயெல்லாம் காய்ச்சி அதை உருவி விட்டு ஆர்லின் ஆயிலெல்லாம் போட்டு ஆர்த்தோல்லாம் பண்ணி விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவோம். அது மாதிரிலாம் பண்ணி நீட்டாக அது ஒரு வாரம் 10 நாள் அது இதாகிடும். டாக்டர் செந்தில்குமார் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். பெரிய டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணியும் அட்வைஸ்லாம் கேட்டு இது பண்ணிடுவேன். இந்த இல்லங்கள் நடத்தியதன் மூலம் நீங்கள் வந்து சமுதாயத்தில் பெற்ற விருதுகள் அதெல்லாம் இருக்கும்? எனக்கு இன்னும் அரசாங்க விருதெல்லாம் நான் இன்னும் பெறலை சார். அந்த அளவுக்கு அரசாங்கம், அதான் சொன்னேன், எங்களை போன்ற நிறுவனங்கள் நிறைய இருக்குது,
ஒருவேளை எங்கள் சர்வீஸ் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிறதுனால கிடைக்கலையோ என்னமோ, அதுக்காக நான் கவலைப்படல சார். அந்த விருதுக்கு பதிலாக 10 மூட்டை சிமெண்ட்டு கொடுத்தா கூட பூசிட்டு போயிடுவேன் நான். என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி விருதை நான் எதிர்பார்க்கல. அன்பாக இருந்து தொந்தரவுகள் இல்லாமல் இருந்தாலே எங்களுடைய சர்வீஸ் எல்லாம் உண்மையானதாகவே இருக்கும். சரி, இப்போ அரசு விருதுகளை விட்டுருங்க, தனியார் நிறுவனங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. டாக்டர் பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அதை வந்து டாக்டர்னு நான் போடுறதில்ல. நம்ம அதை இதை பண்ணுறது. அதே போல் நான் ப்ரைவேட்டாக வந்து டாக்டருக்கு இது எழுதியிருக்கிறேன், டிகிரி எழுதியிருக்கிறேன். போகாமல் 3 வருஷம் போகாமல் 3 மாதம் போய் இதில் போய் பரீட்சை எழுதி இது என்ன இது அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம படித்தது போகிறோம். ஸ்கூல் ஃபைனல் தான் நான் பண்ணியிருக்கேன், அதுவும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போல்லாம் 10th எங்களுக்குலாம் எஸ்எஸ்எல்சிங்கிறது ஓல்டு எஸ்எஸ்எல்சி. நான் ஃபெயில் ஆகிட்டேன். எல்லாமே மார்க்கும் லெஸ் தான். அதோட இது பண்ணிட்டேன் நான். இப்போ உங்களிடம் பயில்கிற, உங்கள் பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நிலைக்கு வரும்போது, அப்படி நிலைக்கு வந்த பெரிய உயர்நிலைக்கு வந்த பிள்ளைகள் யாராவது 1-2 பேர் இந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சார்? நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அவனுக்கு வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து நான் தான் சொல்கிறேனே, 2 பையனுங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க பூரா சூப்பராக இருக்காங்க. லண்டனில் கூட ஒரு பாப்பா இருக்கிறா. நல்லா எல்லாமே பசங்க பூரா வெளிநாட்டிலையும் ஒரு 7-8 பசங்க இருக்கிறாங்க. எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சின்ன 10 வருஷம் நல்லா வாழ்ந்தவங்க 11வது வருஷம் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி தனிமையில் இருக்கணும், அப்பா அம்மாவோட நீ வந்துடணும் அப்படிங்கிற நான் ஆரம்பித்து அது இன்றைக்கி பெரிய அந்த குழந்தைங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க. கஷ்டம்னா அவன் வந்து இப்போவும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து 30,000 ரூபா பணமும் அனுப்பிச்சி விட்டுறான். பட் வந்து இப்போ வந்து கோடிக்கணக்கில் பணம். அந்த பையன் ஆர்ஃபன் பையன், எங்கே போவான் கோடிக்கணக்கில் பணத்துக்கு? அதெல்லாம் சட்டங்களும் அப்படி தான் நிறையா மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது ஆண்களுக்கும் சட்டங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு வரணும். பெண்கள் பேச்சை முழுசாகவும் கேட்காம 2 பக்கம் கவுன்சிலிங்னு போடுறாங்க. பட் வந்து ஒரு பட்சமாக அங்கே நடக்குது. ஃபேமிலி கோர்ட்டுன்னு நம்ம போனோம்னா பாதி வந்து அது அங்கே வந்து ரொம்ப ஆதரவாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆமாம், முக்கால்வாசி அப்படி தான் சட்டங்கள் இருக்கிறது. அதாவது 100%ல் 60% வந்து 40% வந்து ஆண்கள் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. அது வந்து சொல்லக்கூடிய. இப்போ நானே அதில் வந்து அடிபட்டிருக்கேன்னா பாருங்கள், எவ்வளோ வருத்தங்களை. ஒரு குழந்தைய வளர்க்குறது பெருசு இல்லை, படிக்க வைக்கிறது பெருசு இல்லை, எவ்வளோ படித்து ஆளாக்கி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டில் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டு போகிறேன். அதுவே நான் வந்து எவ்வளோ நிகழ்ச்சிகளில் வருத்தமும் பட்டிருக்கிறேன். நான் இன்னும் எங்கள் ஐயாக்கிட்ட கூட நான் சொல்லலை இந்த மேட்ரை. நம்மளே வந்து இவ்வளோ அது நம்மளே பிரச்சனையை முடிக்கலாம். அது என்றைக்கு தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். 6 வருஷமாக இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது கோர்ட்டில். இப்போ நீங்கள் குழந்தைகளை வளர்த்து பெரியவளாகி திருமணம்லாம் பண்ணி கொடுக்குறீங்க. குடும்பத்தோட உறவுகளோடு இருக்கும்போது அந்த அடுத்த ஒரு திருமணமாகி போகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்கள் வளர்ப்பு பிள்ளைகள் அந்த கண்டிப்பாக சார். நான் என்னுடைய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பழைய பிள்ளைங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி மாமியார் மாமனார் ரொம்ப அட்ஜஸ்டபிளாக கேட்ரிங் பாம்பேயில் கேட்ரிங் வச்சுருக்காங்க. தன்னுடைய கணவர், தன்னுடைய ஒரே பெண் குழந்தை, மாமனார் மாமியார், இப்படி 5 பேர். அப்புறம் அவங்க உறவுகள் ஒரு 2 பேர், 7 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அழகாக வந்து பாம்பேயில். இந்த பொண்ணு தான் தலைச்ச மருமக. ஐயா மூப்பனார் தலைமையில் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். டி நகரில் இதில் சிம்பிளாக தான் நடத்தி வச்சார். அப்போது அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து ஒரு பெருமையாக அது அந்த இடத்துல வந்து நடக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படியும் மாதத்தில் 2 வாட்டி என்னை கூப்பிட்டுருவோம். அம்மா நல்லா இருக்கீங்களா, உடம்பை பார்த்துக்கங்க. ஆண்டி, எங்கள் அம்மாவை கேட்பேன். எங்கள் அம்மாவுக்கு 90 வயசு ஆகுது. அம்மா ஆண்டியை பார்த்துக்கங்க, பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப நீங்கள் சத்தம் போடாதீங்க, அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் கொடுப்பா. அதே போல் மோனிகா லண்டனில் இருக்கா, அவ்வளோ அப்படி தான். பார்த்துக்கங்க, உடம்பை பார்த்து நல்லா மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் தான் கரெக்டாக வருவாள் லைனில். வாரத்தில் 1 வாட்டி அது பேசிடும். இப்படி வந்து பிள்ளைங்களாம் பையன்களும் அப்படி தான். பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாருமே ஃபோனில் பேசி தொடர்பு கொண்டு என்கிட்ட வந்து அக்கறையாக கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். நீங்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடவும் அரசியல் செய்திருக்கீங்க, அவங்களோட இருந்திருக்கீங்க. அவருடைய மகன் அரசியலில் நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க. இந்த இருவருக்கும் இடையிலான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் ஏதாவது பார்க்குறீங்களா? சார் எனக்கு அப்படி தெரியல சார். எப்படி வந்து ஐயாவை வந்து பெரிய இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து நான் என்னை ஒரு கவுன்சிலராக பார்த்தாரு. கவுன்சிலர் சீட்டு கொடுத்து அழகு பார்த்த எல்லாம் எங்களை போல் பெண்கள் 22 லேடிஸுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்தார். அப்போவே வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவர் வந்து பண்ணினார். அதே மாதிரி ஐயா ஜி.கே. வாசன் எனக்கு நல்ல எங்களை போல் பெண்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் கொடுத்து இன்றைக்கி சாதாரண இது கூட மண்டல தலைவிகளாக இருக்காங்க.
பெரிய விஷயம் தானே சார். ஒரு மண்டல தலைவிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொறுப்புகளை கொடுத்து இவரும் வந்து ஐயா வாசன் ஐயாவும் வந்து பொறுமையாக கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. கேட்குறாரு, அம்மா அது என்னாச்சு இது என்னாச்சுலாம் கேட்பாங்க. கேட்குறப்போ ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். அந்த மண்டல தலைவிகளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ நான் பக்கத்தில் இருந்து பார்ப்பேன். நான் அக்கறையாக கேட்பார், என்னம்மா ஆச்சு உங்கள் மண்டலம், எங்கெங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்னாச்சு ஏதாச்சு இப்படிலாம் கேட்டுட்ருக்கப்போ அது எனக்கு அவருடைய அக்கறையை காட்டுது. உங்களுடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு சொல்லப்படுகிற அல்லது சட்டமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிற அளவிற்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது சார், நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். ஏன்னா ஐயா வந்து பட்டி தொட்டிகள்லாம் வந்து அவர் போகாத இடமில்லை, வைக்காத காலையில் எல்லா இடத்துலையும் அவரே சொல்லுவார். அவருடைய வாசகமே கேட்குறதுக்கே அந்த வாசகம் எல்லாத்து நெத்திலையும் இது மாறி கொடுப்பார். சேத்துல காலை வச்சாதாண்டா சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாசகம். அந்த சேரெல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து அந்த அடைப்பை வந்து ஒரு இடத்துல எடுத்தார். ரொம்ப எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் எல்லாம் போய் ஒரு இடத்துல போய் அவராக போய் பண்ணுவார். போர்டில் கூட ஏதாவது என்ன அதில் சேஞ்ச் பண்ணுறாரு, இது தப்பு இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு. சாக்பீஸ் எடுத்துகிட்டு வாங்க, அந்த பிங்க் என்ன ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு, கலர் ஸ்கெட்சை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சில் வந்து அந்த எழுத்துக்களையே அந்த இது மாற்றுறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உன்னிப்பாக இப்போ நம்ம இவ்வளோ பேர் அதில் வந்து ஆயிரக்கணக்கில் படிக்கிறாங்க, யாருமே இதை சொல்லவே இல்லை. ஐயா படிச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு நல்லா அழகாக பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ கண்ணுங்க அர்த்தமாக இருக்கார் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கோம். உங்களுடைய மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து உங்களது கருத்துக்களை மக்களிடம் தந்தமைக்கு எங்களது நன்றி. தமிழன் தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.